Christ is risen. He is risen indeed, not just from the grave, but even I wish and I pray that he would be the resurrected Savior in our hearts, in our minds, in our lives, in our families, in our businesses, in our work spots, in everything that we do. Well, everybody knows about what happened today. There were 3 crosses still on the Mount of Golgotha. It was a place of skulls அப்படின்னு சொன்னா அங்கதான் எக்ஸிகியூஷன். ஒரு மயான கிரவுண்டை போல அங்கதான் ஜனங்களை சாகடிக்கின்ற, அவருடைய பிணங்களை விட்டு போகின்ற சிலர்கள் அனாதை பிணங்களாய் கூட இருந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடம் தான் அந்த கொல்கதா. அந்த கொல்கதாவில் ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும் they were all waiting there. They were waiting for Jesus to die, and after Jesus was dead they tried testing whether he was alive. ஒருவேளை கொஞ்சம் உயிராது இருக்குதா அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு ஈட்டியில குத்தி பார்த்து இயேசு மரித்து போனார் அப்படின்னு சொல்லி முதலாவது அந்த 4 சோல்ஜர்ஸ் அந்த நியூஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. he is dead அப்படின்னு சொல்லி அந்த 4 பேர் முதலாவது ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. Jesus is dead. அத்தாரிட்டிஸ் யாரெல்லாம் எந்தெந்த கிங்ஸ் யாரெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ, எந்தெந்த கவர்னர்ஸோ, அந்த பேனல் அந்த செனட் அப்படி உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அங்க லைவ் கவரேஜ் கிடையாது. they would have been curiously waiting. என்ன நடந்திருக்கும், ஏதாவது இந்த எக்ஸிகியூஷன்ல ஏதாவது தடை வந்திருக்குமா, அல்லது நம்ம யோசித்த மாதிரியே நடந்திருக்குமா, 1000 எண்ணங்கள் யோசித்த பிறகு these Roman soldiers would have gone and told the authorities, he's dead sir, it's all over அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதை தாண்டி இப்ப ஜூஸ்க்கு எல்லாரும் ஒரு அறிக்கை சொல்லி இருப்பாங்க, முடிஞ்சிருச்சுங்க. புதுசா ஒரு வழி ஆரம்பிச்சாரு. இத்தனை வருஷங்களா பாரம்பரியமா நம்முடைய கோயிலை தாண்டி வெளியில போய் மீட்டிங்ஸ் நடத்திட்டு சில ஆவிக்குரிய அனுபவங்களை சொல்லி கொடுத்துட்டு whatever you do remember there should be a purpose ன்னு சொல்லி புதுசா ஒரு வழியை சொல்லி கொடுக்கறாரு. இந்த மனுஷனை ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி we have put an end to him அப்படின்னு சொல்லி இப்ப ஜூஸ் எல்லாருக்கும் விஷயம் போயிடுச்சு. ஆகையால் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலையில அந்த 3 சிலுவையில இருந்து பிணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். the bodies, the corpses மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. Jesus and the 2 thieves அவர்களுடைய பிணங்களை கொண்டு போய் புதைத்தாயிற்று. அது மேல இருக்க கூடாது, அவங்களுக்கு அது கூட இல்ல, டியூட்டி முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 சாதாரண ஜனங்கள் அவர்கள் போய் கேட்கறாங்க, sirs let not the body be hanging there. ஒருவேளை இரவு இருக்குன்னு சொன்னா பறவைகள் வந்து கொத்திருமே, அல்லது மிருகங்கள் வந்து அதை தின்னுருமே, ஆகையால please allow us to take those bodies ன்னு சொல்லி இவர்கள் they never even bothered to go and bury it. The Roman soldiers said once it's over let us go and relax. இந்த ஜனங்க வந்து கொண்டு போய் புதைக்க டைம் கொடுங்க, தயவு செய்து புதைக்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டாங்க. Now 3 bodies were removed and now it is buried. இந்த சனிக்கிழமை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ஒருவரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு பக்கம் ஒரு கொல்கதா மலையில செவப்பா இருக்கிற ரத்தமா இருக்கிற சிலுவைகள் அந்த பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கத்துல பார்ப்போம்னு சொன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் கிளம்பி போறாங்க. அவருடைய கல்லறைக்கு போய் அந்த பாடி கொஞ்சம் நாற்றம் அடிக்காதபடி கொஞ்சம் எம்பாம் பண்ணலாம், கொஞ்சம் அதை நம்ம சரி பண்ணலாம், அதை அனாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி அவர்கள் அபீதமாய் ஓடுகிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அவசியமா இருக்கிற காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போறேன். It's going to be something that you need to reassure yourself, not just on a Easter Sunday. First thing that I want to tell you is God's promises for you is a yes and an amen to you. ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குன்னு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தார். அவருடைய ஊழிய காலத்துக்கு பிறகு அவர் அடிக்கடி சொன்ன ஒரு காரியம், 3வது நாள் யோனாவை போல இயேசு கிறிஸ்துவும் 3வது நாள் உயிரோடு வருவார். மனுஷகுமாரனும் he will be crushed, he will be oppressed, he will be cut off from the worldly friends or all the earthly relationship, he will be massacred, he will be taken like a lamb that's taken to the slaughter. அநேக காரியங்களை சொன்னார். ஆனாலும் பயப்படாதீங்க, அவர் மரணத்தை ஜெயிப்பார், உயிரோடு கூட வருவேன், நான் யூதராஜ சிங்கமாய் வருவேன், I'm not going to come back like a slain goat sheep, I'm going to come back like a king அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லிட்டு இருந்தார். அந்த சொன்னபடியே அவர் சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து it was predestined that 3 days Jesus should be silent, on the 3rd day he should come again. ஆகையால் அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்த காரியம் 3வது நாள் உயிரோடு வருவேன், 3வது நாள் உயிரோடு வருவேன், 3வது நாள் உயிரோடு வருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அநேகருக்கு சொல்லிக் கொண்டபடியே 3வது நாள் வரும் பொழுது nobody really went and reminded him. அன்னைக்கு மரத்தடியில சொன்னீங்களே, அன்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து சொன்னீங்களே, அன்னைக்கு ஏதோ மூளையில நின்னு சொன்னீங்களே, nobody had to remind him, nobody had to really tell him what to do, nobody had to now tell him Jesus now honor your promise. He knew what to do, he knew that he had told his people, he knew that he had told them that on this day I will do something for you. உனக்காக நான் இதை செய்வேன்பா, உன் கண்ணுக்கு முன்னாடி இந்த அதிசயத்தை காண்பிப்பேன், this is my promise, this is a solemn oath அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். சொன்னபடியே 3வது நாள் எந்த மனுஷனுடைய ஒத்தாசை இல்லாதபடி, எந்த மனுஷனும் கைத்தாங்களை தூக்கி விடாதபடி, எந்த மனுஷனுடைய சத்தம் இல்லாதபடி இயேசு கிறிஸ்து 3வது நாள் அதிகாலையில ஜனங்கள் எழும்புவதற்கு முன்பாய், அவர்கள் ரியலைஸ் பண்ணுவதற்கு முன்பாய் Jesus wanted to keep up his promise. My dear brother, my dear sister, you could have come here with a
sulking heart. ஒருவேளை சோர்ந்து போய் விடாய்த்து போய் வந்திருக்கலாம். என் நிலைமை முடிஞ்சிருச்சு பிரதர், என் பெஸ்ட் டைம்ஸ் ஆர் ஓவர், ஐ எம் சிங்கிங், இட்ஸ் ஜஸ்ட் த ஃபைனல் ஃபியூ மூமெண்ட்ஸ், ஐ எம் லூசிங் ஹோப். என் வாழ்க்கையில் எதுலுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்லோலி எல்லாத்திலும் டிட்டாச் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாய் செத்து போயிட்டா கூட நலமா இருக்கும். ஒருவேளை இப்பெல்லாம் அடிக்கடி மரணம் வந்துட்டா கூட நல்லா இருக்கும். ஐ எம் நாட் அ சக்சஸ்ஃபுல் பர்சன், ஐ டோன்ட் see anybody trying to help me. எல்லாரும் சுயநலவாதிகளா இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் என்கிட்ட நன்மை இருக்கும் பொழுது ஓடி வந்து என் காலுக்கு முன்னாடி நின்று ஜனங்க இன்றைக்கு என்னை மிதிக்கத்தக்கதாய் உதறி தள்ளத்தக்கதாய் இன்றைக்கு everybody is forsaking me. Nobody is really wanting to see the best or the good in me. They're all talking about the bad or the ugly things that once upon a time maybe I could have possessed it, maybe I could have done it, maybe I could have indulged it. I don't deny it. I agree. I'm not perfect. I know I had my bad weak points. I know I had my pits, but still I have come out of it. But why aren't people accepting me? Why aren't days changing for me? Why aren't my times becoming better? ஒருவேளை அப்படிப்பட்ட சோர்ந்து போய் வந்திருப்பீங்கன்னா இந்த ஈஸ்டர் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சத்தியம் அல்லது ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? God definitely has a purpose. அவர் சொன்ன காரியத்தை நிச்சயமாய் செய்து முடிப்பார். There's no conditions that are going to apply. There are no disclaimers or சின்ன ஆஸ்ட்ரிக்ஸை போட்டு கீழே எந்த ரன்னிங் லைன்ஸ்லாம் கிடையாது. ஆண்டவர் சொன்னாருன்னா உனக்கு செய்வேம்மா, உன் பிள்ளையை நான் மனமாற வைப்பேன், உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பேன், உன் வீட்டில் ஒரு அற்புதத்தை நான் நடக்க வைப்பேன், இந்த வருஷத்தில் இந்த 2015 உனக்கென்று சொல்லி சில காரியங்களை நான் செய்து கொடுப்பேன், நீ கட்டாத வீடுகளுக்குள்ளாய் குடி போவாய், நீ நடாதவைகளை அறுவடை செய்வாய், உன் குடும்பத்துக்குள்ளாய் சமாதான செழிப்பென்று சொல்லி எந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் வெளியில் போகும்பொழுது remember there is something that God has told us. It could have delayed, it could have tarried, it may look as if it's not going to happen at all, it might look as if you have to change your direction, now go to plan B, maybe switch on to something else. But I just want to remind you, today is the day when God proved to people that he said something and he did it. He has told something to you. உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். Don't look at people, don't look at your time, don't look at your situation, look at God who told something and he honored it. இந்த ரெண்டாவது காரியம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஈஸ்டர் அன்னைக்கு இயேசு உயிரோடு கூட வந்த தெய்வமாய் காண்பித்து கொடுத்தார். அன்றைக்கு இயேசு ஜனங்களுக்கு முன்பாய் தோன்றினார். அன்றைக்கு மரியாளோடு பேசுகின்றார். அன்றைக்கு அவர்களுக்கு பின்பாய் வந்த சீடர்களோடு பேசுகின்றார். அன்றைக்கு ஜனங்களோடு பிசிக்கலா he was present. He proved to them, நீ நினைச்சிட்டு இருக்கிறியாப்பா ஏதோ செத்து போய் எலும்பு கொண்டு இருக்கும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஸ்கின் எல்லாம் வெடிச்சு உள்ள இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் வெளியில வரப்போகுது, டீகம்போஸ் ஸ்டேட்டுக்கோ அல்லது ஏதோ குறையோடு கூட இருக்க போறேன்னு சொல்லி நினைச்சு வந்தியா? இல்ல இல்ல இல்ல, I am alive and I'm standing right before you அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். ஆகையால் தான் தைரியமாய் சொன்னாரு, உன்னோடு கூட இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் இருப்பேன். உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் நீ எந்த கார்னர்ஸ் போனாலும் சரி நான் உன் கூட இருப்பேன். I am going to be with you. பயப்படாதப்பா, என்ன பார்த்தல நான் எப்படி கல் என்ன அடைக்க முடியல, அல்லது சிலுவை என்ன வைத்துக் கொள்ள முடியல, அல்லது பாதாளம் என்ன அடைக்க முடியல, எல்லாத்தையும் தாண்டி நீ எங்க இருக்கிறியோ பூட்டப்பட்ட ரூம் தான், நீ செக்யூரா ரோமன் சோல்ஜர்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடுப்புகளை வச்ச ரூம் தான். நான் எப்படி உன்னை தேடி வந்தனோ அதே போல எந்த சிச்சுவேஷன்ல நீ இருந்தாலும் சரி, எந்த காரியங்கள் உன்னை பயப்படுத்தினாலும் சரி, எந்த காரியங்கள் உங்களை மிரட்டி நம்பிக்கை இழக்க போனாலும் சரி, ஞாபகம் வைத்துக்கொள்ளு, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியா. சில நேரம் மனுஷர்கள் இருக்கலாம், சில நேரம் மனுஷர்கள் இல்லாமல் போகலாம். மனுஷ உறவுகளுக்கு எல்லாம் ஒரு லிமிட் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தைரியமாய் சொன்னார், உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு நீ போனாலும் சரி, ஐ வில் கம் வித் யூ, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வந்து நிற்பேன். ஆகையால தான் அந்த காரியத்தை கேட்ட பிறகு the Bible says all these 10 were there. One man suspected later when he joined them. Jesus showed and proved himself to that man also. ஆகையால தான் தைரியமாக கேரளாவுக்கு வர்றார், மலபார்னு ஒரு பகுதிக்கு வர்றார். அந்த கேரளா தாண்டி சென்னைக்கு வருகின்றார். அந்த பகுதியில் தோமான்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷன், அவருடைய ட்ரெஸ்ஸு வேறு, அவங்க ட்ரெஸ்ஸு வேறு, இவர் சாப்பிட்ற உணவு வேறு, அவங்க சாப்பிட்ற உணவு வேறு. அன்றைக்கி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இல்லை, அன்றைக்கி லோக்கலில் யாரும் டிரான்ஸ்லேட்டர் இல்லை. அவர் என்ன பேசியிருப்பார்? அவர் பேசினது அரமிக். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி சொல்லியிருப்பார்? எந்த ப்ரூஃபை காமிச்சிருப்பார்? எந்த வீடியோவை காமிச்சிருப்பார்? எந்த பைபிள் போர்ஷனை காமிச்சிருப்பார்? yet he did only one thing. இயேசு சுவாமி சொல்லியிருக்கிறாருங்க, என் கூட இருக்கிறார். என் முன்னாடி 10 பேர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, எல்லாம் குதிரையில் வர்றாங்க, எல்லாரும் சேரியட்ஸில் வர்றாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு அனாதை தான், பிளாட்ஃபார்மில் இருக்கிறவன் தான், எனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன காட்டேஜ் கூட கிடையாதுங்க. ஆனால் என்ன தெரியுமா சொத்து? இயேசு சுவாமி சொல்லியிருக்கிறார், என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். He has promised he will be with me. அந்த ஒரே தைரியம், என்ன தைரியத்தில் பேசுகிற? உங்ககிட்ட வீசா கார்டு இருக்கா? உங்ககிட்ட இந்த டெபிட் கார்டு இருக்கா? உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா? ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லிச்சு, நீ போ, உலகத்தினுடைய எந்த மூளைக்கு போனாலும் சரி நான் உன் கூட வருவேன்னு சொன்னார். நான் ஓடி வந்திருக்கிறேன். My dear brother, my dear sister, the second thing today that you need to take home is, first,
His promises are true. ஒருவேளை இன்னைக்கு நடக்கலையா பிரதர்? He has his own time table. அவருக்குன்னு ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் உண்டு. அந்த டைம் டேபிள் வரும் பொழுது அழகாய் அற்புதமாய் நடப்பித்து கொடுப்பார். எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. ரெண்டாவது, ஆண்டவராகிய தேவன் அந்த ஈஸ்டர் அன்னைக்கு he is with you. When you're crying, when you're alone, when you're homesick, when you're missing somebody, when you're troubled, when somebody is not understanding you, when someone is hurting you, when somebody is really provoking you to become angry and then spill out few words and then catch you by that words, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஞாபகத்துக் கொள்ளுங்க, God is with you. மூன்றாவது காரியம் வேதம் சொல்லுது, அன்றைக்கு அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு பக்கா பிளான் பண்ணிட்டாங்க. சொன்னாங்க, இந்த 11 பேர் என்ன செய்வானுங்கன்னு சொன்னால், அவன் ஒருத்தன் நம்ம கூட இருக்கிறான், ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான் அப்படின்னு சொன்னால், இவங்க சொல்கிறாங்க 3ஆவது நாள் இயேசு உயிரோடு வந்துடுவார்னு. ஆகையால் அவருடைய பாடியை செக்யூர் பண்ணுங்க, ஒரு 4 சென்ச்சுரியன்ஸ் அனுப்புங்க, ஒரு 4 ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி 4 ஆர்ம்டு கார்ட்ஸ் அனுப்புங்க. அவருடைய கல்லறைக்கு முன்னாடி 4 பேர் டியூட்டி இருக்கட்டும். அவங்க ஷிஃப்ட்ஸில் ஒருத்தம் கூட ஒரு நிமிஷம் கூட விட்டுறக்கூடாது. காரணம் சொல்லியிருக்கிறாங்க, அவர் 3ஆவது நாள் வந்துடுவார். ஆகையால் அவருடைய பாடியை தூக்கிட்டு போயிட்டு அவர் உயிரோடு வந்துட்டாருங்க, அதான் காலியாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ செக்யூர் த டூம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டாங்க. அதை தாண்டி அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், தே வேர் ஆல் வெரி கேர்ஃபுல். அவங்க அநேக காரியங்களை போய் இது கிடையாதுன்னு சொல்லி காசை கொடுத்து சில காரியங்களை வாங்கும்படி ரெடி ஆயிட்டாங்க. அதே போல் அந்த நாட்களில் the Roman government was very powerful. They were strategic. அவங்க அழகாய் 4 சோல்ஜர்ஸ் வைக்கிறாங்க. அந்த 4 சோல்ஜர்ஸும் டர்ன்ஸில் தூங்கிடக்கூடாது. ஒரு மனுஷனுடைய நேரம் எவ்வளோன்னு தெரியும். ஆகையால் we are going to be very, very, very careful. Satan knows. When you step into God's word, God's church, you will listen to some plan of God. You will be listening, you will be able to understand what God is going to do in the days to come. ஆகையால தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்காது. நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? நீ என்ன பெருசாக சாதிச்சிருவியா? நீ என்ன பெரிய காரியங்களை செஞ்சிருவியா? Satan is ready to attack you. God has planned something for you. It might look as if you are closed on all sides. எந்த விதத்திலும் வாசல் இல்லை, எந்த விதத்திலும் வழி இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு பெரிய பிரச்சனை நான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஐல் பி ஏபிள் டு கிராஸ் ஓவர். ஏதோ பயத்தில் வந்திருந்தாலும் இன்னைக்கு விட்டுறாதீங்க. ரிமெம்பர் த ப்ராமிசஸ், ரிமெம்பர் காட் இஸ் வித் யூ. அண்ட் தேர்ட் திங் இஸ் ரிமெம்பர் வாட் எவர் கம்ஸ் யுவர் வே. ஜீசஸ்க்கு முன்னாடி 4 சோல்ஜர்ஸை வச்சாங்க. ஒரு பெரிய மாம்சத்தில் ஒருத்தனால உருட்டவே முடியாது ஒரு பெரிய கல்லை வச்சுட்டாங்க. எப்படி வெளியில் வர, இதை தாண்டி எப்படி வெளில வர்றாரு பார்த்துடலாம்ப்பா. இதையும் தாண்டி ஒருத்தர் ஒரு சின்ன காற்று கூட வராது. ஆனால் எல்லாத்தையும் ஃபாயில் பண்ணி Jesus was seated there. ஒருவேளை இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து வந்தாலும், remember Jesus is ready. He knows how to break all the problems. He knows how to thwart the plans of Satan. He knows what's going wrong. There's nothing that he does not know. Hold on to him. கடைசியாய், he is with you. He will break all the plans of Satan. But what is in for you? உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய அற்புதமான ஆண்டவரை நீங்கள் நீ எந்த காலத்தில் remember to be a blessing to somebody. Jesus came to those people and only one thing that he told, go into the world and preach the gospel. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கப்பா. இப்போ நீ பார்த்துக்கிட்டல, நீ அஷர்ட் ஆகிட்டல, நீ இப்போ கரெக்டாக பிடிச்சிக்கிட்டல, இப்போ உனக்கு எல்லாம் டவுட்ஸ் தெளிவாயிருச்சுல, உன் பயம் மாறிடுச்சுல, உனக்கு ஏதோ நல்லது நடக்கும்னு சொல்லி தோணிடுச்சுல. Now you need to do something. You need to be a blessing to someone. நீ யாருக்கோ ஆசீர்வாதமாய், யாருக்கோ பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். God told them, you have a message to carry. ஆகையால் இனி ஒன்று செய், இனி இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் உலகம் எங்கும் சொல்லு. பிரியமானவர்களே, ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, 11 பேர் தான் இருந்தாங்க. அந்த 11 பேரும் சாதாரண மீன்காரன் ஒருத்தன், அல்லது ஒன்றுமே இல்லாத ஒருத்தன், ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்த ஒருத்தன், இத்தனைக்கும் ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, absolutely nil background. ஆனால் அந்த 11 பேரும் absolutely nobody, faceless fellows on this planet earth. அவர்களை நம்பி ஆண்டவர் சொன்னார், முன்னாடி பெரிய ஜாயிண்ட்ஸ் தான், அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவங்ககிட்ட பதவி இருக்குது, ஆனாலும் நீ பயப்படக்கூடாது. நீ இந்த சுவிசேஷம் எடுத்து போய் சொல்லணும். யூ ஷுட் நாட் கீப் இட் யுவர் செல்ஃப். ஐம் கோன் கீப் ஒன் மேண்டேட் ஆன் யூ. யூ ஷுட் டெஃபினெட்லி ஸ்டெப் ஃபார்வர்ட். Go to somebody, tell them about the love of God, tell them about the resurrected Savior, tell them, ஏம்பா என் கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அவர் சொன்னதை செய்வார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா எனக்கு செய்தார். என் காரியங்களை வெளியில் கொண்டு வரேன்னு சொன்னார், கொண்டு வந்தார். என் குடும்பத்தில் அற்புதம் செய்வேன்னு சொன்னார், செஞ்சிருக்கிறார். என் வீட்டில் ஆரோக்கியத்தை கொடுப்பேன்னு சொன்னார், அற்புதமாய் கர்த்தர் நடத்தியிருக்கின்றார். எனக்கு சொன்னதை செய்திருக்கிறார். என் கூடவே இருக்கிறார். நான் பயத்தின் மத்தியில் போகிறேன், கலங்கி நிற்கிறேன், தனிமையாக நிற்கிறேன். சில நண்பர்கள் எதிரிகளாய் மாறுறாங்க. நேற்று ஒரு மாதிரி பழகினவங்க இன்னைக்கு வேற மாதிரி
பழகுறாங்க. ஒருவேளை அநேக பயங்கள் மத்தியிலும் God has been with me. There are plans of Satan to disturb my family, to disturb my peace, to disturb my finances, to destroy something of my house. ஏதோ ஒன்று கொண்டாந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு சிரித்து சந்தோஷமாக இருக்கிறோம். This is the storyன்னு சொல்கிறதுக்கு God expects you. Are you doing something for God? நீங்கள் ஏதாவது கடவுளுக்குன்னு செஞ்சுருக்கிறீங்கன்னா நல்லது. அப்படி செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் தட் யூ ஸ்டார்ட் நவ். ஈஸ்டர்னு சொன்னதை செய்கிற தெய்வம், உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தெய்வம். It could have been as if it's all over. It could have been as if it's all forgotten. But God has not washed his hands off. He's going to do something for you. And then remember, he is with you. அவருக்கு பிடித்தமான, அவரை தேடின, அவருக்கு பழக்கமான, அவரை நம்பி இருந்தவங்களோடு கூடவே இருந்தேன்னு சொல்லி கூடவே இருப்பேன் வாக்கு கொடுத்தார், இருந்தார். God will be with you when you go through troubled waters. நீங்கள் ஆழிகள் மத்தியில் போனாலும் சரி, அக்னியின் மத்தியில் போனாலும் சரி, பிரச்சனைகள் மத்தியில் போனாலும் சரி, உங்களோடு கூட இருப்பார். உங்கள் தெய்வம் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தெய்வம். உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். நீங்கள் வெந்து போயிட போகிறதில்ல. You're not going to be consumed by what you're troubled with, what you're facing. And then finally, it might look as if Satan has kept all the spots ready, all the plans ready. Every spot is ready to fire arrows at you. But nothing will harm you. நீங்கள் எடுத்து வைத்த காரியத்தை முடிப்பீங்க. நீங்கள் எந்த காரியத்தை ஆசையோடு இருக்கிறீங்களோ அதை ஜெயமாய் கத்த செய்யும்படி வைப்பார். If God is with you, I'm sure he will provoke you to be a blessing to somebody. This God whom you have come in search of, he will surely not fail you. He will surely not fail you. He will definitely take care of you. He knows how to take you to the next level. You might be thinking, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, all doors have come down, all doors shut ன்னு சொல்லி வந்திருக்கலாம். But God is at least opening a window for you. Wait and watch. ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்காய் செய்து கொண்டிருக்கின்றார். He told, he promised, he fulfilled. He has promised you. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமாய் உங்களுக்காய் அற்புதமாய் நடப்பித்து கொடுப்பார். ஒரு 30 seconds remember what you're troubled with and inform and tell God. Not that you need to inform, but you need to tell God that you need help and you're not independent. You're not trying to do it by yourself. You want God to help you ன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்குன்னு உதவி வேணும்ப்பா. நீங்கள் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். நீங்கள் சொன்னதை செய்து முடிப்பீங்கன்னு இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு இதை செய்து கொடுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என் வாழ்க்கை மாறும், நான் இழந்ததை பெற்றுக்கொள்வேன், என் குடும்பத்தில் நன்மை நாட்கள் வரும், நான் மாறுவேன், இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வருவேன். எதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாரோ அதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. இட் குட் பி ஃபார் யூ. உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். அது God is with you 24/7 to all the days of your life. To any part of any corner of the world, he will be with you. Satan can plan. பிசாசு திட்டங்கள் போடலாம். குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உண்டாக்கும்படி சில போராட்டங்களை அல்லது சில போர்க்களங்களை அல்லது சில சூறாவளிகளை ஆரம்பிக்கலாம். ஆனால் முடிக்கவே முடியாது. He cannot destroy. He might start it, but God will put an end. God will definitely destroy all his plans and enable you to be a successful person. நீங்கள் எழும்புவீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, ஒரு 11 மீன்காரர்களோ ஒரு சாதாரண மனுஷர்களை நம்பி ஆண்டவர் சொன்னார், இதை எனக்காக செய்வியாப்பா? ஐ நீட் யூ டு. நான் உனக்கு சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், செய்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் நீ எனக்காக செய்வியா அப்படின்னு கேட்டார். அதே கொஸ்டின் தான் இன்னைக்கு God is asking you. Young girl, young boy, young brother, sister, mother, father, anybody, whoever it is. யார் நீங்கள் எனக்கு, ஐ மே நாட் நோ யூ பர்சனலி, ஐ டோன்ட் நீட் டு நோ யூ பர்சனலி, பட் த மெசேஜ் இஸ் வெரி பர்சனல். சம்மன் இஸ் எய்லிங். யாரோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க, குடும்பத்தில் நிந்தின் மத்தியில் அவமானத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீங்கள் ஒரு அற்புதமாய் மாறணும். நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் மாறணும். யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும். அந்த tell God that you would be ready for God's work, and I'm sure God will be always present in your issues and problems. எங்களை நீர் ஆட்கொள்ளும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் துணிகரங்களை மன்னியும், நாங்கள் செய்த எதையும் மன்னியும், செய்ய வேண்டிய இடத்துல செய்யாமல் இருந்ததையும் மன்னியும். எங்கள் மேல் கிருபையாயிரும் சுவாமி. கர்த்தர் நீர் இருந்து எங்களை கைபிடித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் சோர்ந்து போய் விடாதபடி, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் துயரம் அடைந்து விடாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இன்றைக்கு சொன்னீர், ஐ ஆம் வித் யூ டு தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு என்று சொன்னீர். யார் இருக்கிறார்களோ இல்லையோ நீர் கூட இருக்கின்றீர். இவர்களை கரம் பிடித்து நடத்துவீர். They're going to see great things. Be with them and bless them. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.